ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எஸ்எஸ்சி ஜிடியோட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 27 ஏப்ரல்ல இருந்து மே 2026 வரைக்கும் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கான ஸ்லாட் எப்படி புக் பண்றது, அதே மாதிரி இருக்கக்கூடிய டைம் பீரியட்ல டெஸ்ட் எடுத்து எப்படி அனலைஸ் பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஷெட்யூல் ஆஃப் கான்ஸ்டபிள் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ் அண்ட் எஸ்எஸ்எஃப் ரைஃபிள்மென் in Assam Rifles Examination 2026. All candidates who have registered for the Constable GD in CAPF's SSF and Rifleman GD in Assam Rifles Examination 2026 are informed that the above examination is being scheduled to be conducted from 27th April to till end of the May 2026. 27 ஏப்ரல்ல இருந்து மே எண்ட் வரைக்கும் ஜிடிக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. In continuation of the commission's efforts to streamline examination processes and enhance candidates' convenience, an option to exercise preference for weeks will be provided to candidates appearing in the said examination. Under this facility, candidates will be required to log in to their respective accounts on the designated portal using their credentials and indicate their preferences for the எக்ஸாமினேஷன் விண்டோஸ். எஸ்எஸ்சி வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணிட்டு உங்களுக்கான ஸ்லாட் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஸ்லாட்டுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் படி கொடுத்துக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் 1, 2, 3, 4ன்னு இருக்கும். வெப்சைட்ல போயிட்டு நீங்க கொடுத்துக்கலாம். எப்படிங்கிறத நான் சொல்றேன். வீக் 1 பாத்தீங்கன்னா 27 ஏப்ரல்ல இருந்து 2nd மே வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். வீக் 2 அப்படின்னா 4th மேல இருந்து 9th மே வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். வீக் 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா 18th மேல இருந்து 23rd மே வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். வீக் 4 அப்படின்னா 25th மேல இருந்து 30th மே வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். Candidates shall be required to indicate their order of preference for all the windows based on their convenience. The facility for submission of examination week preference will be made available to candidates from 15 hours on 11th April 2026 to 17 hours on 15 April 2026. ஸோ இந்த ஸ்லாட் புக் பண்றதுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 11 ஏப்ரல்ல இருந்து 15 ஏப்ரல் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி 13 ஏப்ரல் ஆகிருச்சு. இன்னொரு 2 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ இந்த 2 டேஸுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும், ஸ்லாட் வந்து புக் பண்ணணும். கரெக்டா ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 1 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். எஸ்எஸ்சி வெப்சைட் போறீங்க, லாகின் பண்ண போறீங்க, குயிக்கா ஸ்லாட் புக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி ஸ்லாட் புக் பண்றதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எஸ்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ள நான் வந்துட்டேன். ஸோ உங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா லாகின் ஆர் ரிஜிஸ்டர் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க கொடுத்துருக்க கேப்சா இருக்கு இல்லையா, அதை இந்த இடத்துல அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் உங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட நேமு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபாதர் நேமு, எல்லா டீடைல்ஸுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்க லைவ் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து மை அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த மை அப்ளிகேஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. மை அப்ளிகேஷன் கிளிக் பண்ணதும் செலக்ட் இயர் இருக்கும். ஸோ அதுல வந்து இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கான்ஸ்டபிள் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ், நீங்க அப்ளை பண்ண எல்லா எக்ஸாமுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வரும். அதுல கான்ஸ்டபிள் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ் எஸ்எஸ்எஃப் அண்ட் ரைஃபிள் மேன் இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட், அப்ளிகேஷன் எண்ட் டேட், லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட், விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன், இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே பாருங்க செலக்ட் வீக் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். இந்த செலக்ட் வீக் ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ அந்த வீக் ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். அந்த ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, சோ ஒன்ஸ் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. ஒரு டைம் தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து சப்மிட் பண்ண முடியும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஓகே, சோ அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா select your preferred examination weeks in order to preference இருக்கும். அதுல preference 1, 2, 3, 4 இருக்கும். ஓகே, சோ இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஓபன் ஆகும். அந்த டேட் எல்லாமே ஓபன் ஆகும். ஓகே, சோ நான் இப்ப கிளிக் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி செலக்ட் வீக்னு இருக்கும். சோ இதுல பாருங்க எனக்கு வீக் 1 27th ஏப்ரல்ல இருந்து 2nd மே வரைக்கும் எக்ஸாம். வீக் 2னா 4th மேல இருந்து 9th மே வரைக்கும் எக்ஸாம். வீக் 3னா 18th மேல இருந்து 23rd மே வரைக்கும் எக்ஸாம்.
சோ நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது பின்னாடி இருந்து கொடுங்க. வீக் 4 வந்து ஃபர்ஸ்ட் கொடுங்க. ஏன்னா அதுக்கு முந்தின ஷிப்ட்ல எல்லாம் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா நீங்க லாஸ்ட் ஷிப்ட் இல்லனா ஒரு 3வது ஷிப்ட் எல்லாம் போகும்போது வீக் 3ல எல்லாம் போகும்போது ப்ரீவியஸ் ஷிப்டோட அனாலிசிஸ் இருக்கும்போது எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். ஓகேவா? சோ அப்ப இங்க வந்து வீக் 4 வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து ப்ரிஃபரன்ஸ் 2 இதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி செக்லிஸ்ட் எல்லாமே ஓபன் ஆகும். ஓகேவா? சோ ப்ரிஃபரன்ஸ் 2ல போறீங்க. அதுல வந்து எந்த வீக்கோ அந்த வீக்க வந்து இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீக் 4 கொடுங்க. அடுத்து வீக் 3 கொடுங்க. அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் 3ல மறுபடி இந்த இடத்துல போய் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே ஷோ ஆகும் உங்களுக்கு. அதுல வீக் 2 கொடுங்க. ப்ரிஃபரன்ஸ் 4ல வந்து வீக் 1 வந்து கொடுங்க. ஓகே 4 3 2 1ங்க கூடிய ஆர்டர்ல நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகேவா? சோ நான் அத கொடுத்திருக்கேன் பாருங்க 4 3 2 1ங்க ஆர்டர்ல. ஓகே. சோ இந்த மாதிரி நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. ப்ரிஃபரன்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே. சோ அந்த ப்ரிஃபரன்ஸ் 1 2 3 4லயுமே வீக் 4 3 2 1 நான் வந்து குடுத்துட்டேன். ஓகேவா? சோ குடுத்ததுக்கு அப்புறம் ப்ளீஸ் வெரிஃபை யுவர் செலக்ஷன் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? சோ ஒரு டைம் செக் பண்ணனாலும் நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே. கரெக்ட்டா குடுத்திருக்கீங்களாங்கிறத பாத்துக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் 1 வந்து வீக் 4, ப்ரிஃபரன்ஸ் 2ல வீக் 3 2 1 நான் வந்து குடுத்திருக்கேன். ஓகேவா? அவங்களே தெளிவா சொல்லிருக்காங்க. ஒன்ஸ் சப்மிட்டட் நோ சேஞ்சஸ் வில் பி அலோவ்ட். ஒரு டைம் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால கரெக்ட்டா இந்த ப்ரிஃபரன்ஸ குடுத்துட்டு நீங்க அதுக்கு கீழ சப்மிட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? சோ கீழ பாத்தீங்கன்னா இங்க ஒன் சப்மிட்டட் நோ சேஞ்சஸ் வில் பி அலோவ்ட்னு இருக்கும். அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா சப்மிட் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கும். சோ அந்த சப்மிட் ப்ரிஃபரன்ஸ வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே. சோ இத கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப் அப் வரும். ஓகேவா? சோ நீங்க குடுத்த ப்ரிஃபரன்ஸ் 1 வந்து நீங்க வீக் 4 குடுத்திருக்கீங்க. அடுத்து வீக் 3, அடுத்து வீக் 2, அடுத்து வீக் 1 குடுத்திருக்கீங்க. ஒன் சப்மிட்டட் நோ சேஞ்ச் ரெக்வெஸ்ட் வில் பி என்டர்டெயின்னு அகைன் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். சோ நீங்க கரெக்ட்டா குடுத்துட்டீங்கன்னா ஓகே கிளிக் பண்ணிருங்க. ஓகேவா? சோ ஓகே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அங்க ஆட் ஆகிரும். உங்களோட எக்ஸாமுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இல்லன்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறது அந்த செலக்ட் பண்றது பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் வேலை தான். போன டைம் பாத்தீங்கன்னா நெறைய ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கரெக்ட்டா குடுக்கல. சோ நீங்க இப்போ கூட எஸ்எஸ்சி வெப்சைட்ல லாகின் பண்ணுங்க. உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் சொன்ன ஆர்டர்ல நீங்க ப்ரிஃபரன்ஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா 1 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிரும். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஜிடி அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. 15ஆம் தேதியோட இந்த ப்ரிஃபரன்ஸ் குடுக்கிறதுக்கான டேட் வந்து க்ளோஸ் ஆகுது. சோ அதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் குடுக்காத ஸ்டூடெண்ட் குயிக்கா குடுத்துருங்க. நான் ஜிடிக்கு படிச்சு முடிச்சிட்டேன் மேம். இப்ப இருக்கக்கூடிய இந்த 20 டேஸ்ல நான் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் அனலைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்போம். ரியல் எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஜிடியோட டெஸ்ட்லயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்போம். சோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு கொடுத்திருப்போம். ஃபுல் டெஸ்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுங்க. இல்லனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்தா கூட எக்ஸாம் போறதுக்குள்ளே ஒரு 10 15 ஃபுல் டெஸ்ட் வந்து எடுத்துறலாம். ஓகேவா? சோ நீங்க இந்த டெஸ்ட் எந்த டைம்னாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ரேங்க்கும் பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஓகேவா? சோ 20 20 கொடுத்திருப்போம் எல்லாத்துலயுமே. இங்கிலீஷ்ல 20 கொஸ்டின், மேத்ஸ்ல 20 கொஸ்டின், ரீசனிங்ல 20 கொஸ்டின் குடுத்திருப்போம். ஓகேவா? சோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓவராலா ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா 80 கொஸ்டின் வந்து குடுத்திருப்போம். நீங்க தமிழ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல ஓபன் ஆகும். இங்கிலீஷ் செக்ஷன் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் வந்து ஓபன் ஆகும். மத்த எல்லா செக்ஷனுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்ல வந்து கொஸ்டின்ஸ் ஓபன் ஆகும். ஓகே. சோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான டீடைல்டான சொல்யூஷனும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனும் பாத்துக்கலாம். கரெக்ட்டா டைமும் உங்களுக்கு இதுல பெர்ஃபெக்ட்டா குடுத்திருப்போம். சோ இப்போ நீங்க இங்கிலீஷ்ல டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். தமிழ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல வந்து ஓபன் ஆகும். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங்க்கு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதுல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகே. சாப்டர் டெஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகே.
ஸோ இப்போ இந்த ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஜிடி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஐ வாண்ட் ஜிடி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 299 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ கடைசி இருக்கக்கூடிய இந்த 20 டேஸ் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும், என்னோட ஸ்கோரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல ரயில்வேல இருந்து என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் டேட் வந்து எதிர்பார்க்கலாம். அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். ஸோ கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பதான் மேம் புதுசா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஜிடி எக்ஸாம் பத்தி எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.